ஒரு அம்மா சாமிகிட்ட போனாங்க. சாமி, குடும்பத்தில் வாழ்ந்து வாழ்ந்து அழுத்து போச்சு சாமி, நான் ஆசிரமத்துக்கே வந்துடுறேன், போதும் நான் வாழ்ந்ததெல்லாம், இனிமேல் சர்வீஸ் பண்ணணும், இம்பட்டு நாள் என்னவா பண்ணேன் கேட்குறாரு. எத்தனை பசங்க? 4 பசங்க சாமி. ஏன்னா தொண்டுங்கிறது என்னங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லாராலும் எல்லாம் செஞ்சிட முடியாது. என்ன பண்ணுறாங்க? 4 பசங்க, பெரியவன் டாக்டரு, 2வது இன்ஜினியரு, 3வது ஒருத்தர் ஐஏஎஸ்ஸு, இன்னொருத்தன் ஐபிஎஸ்ஸு. ஏம்மா, இவ்வளவு சிறந்த அறிஞர்களை உருவாக்கி இருக்கிறியே, இதை உள்ள நீ சமுதாயத்துக்கு என்ன சேவை செய்ய முடியும்? ஒரு வீட்லையும் ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய மக்களை இதுபோல் நல்ல சான்றோர்களாக உருவாக்கினாலே அந்த சமுதாயம் எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? சேவையை எப்படி அப்ரோச் பண்ணுறாருன்னு பாருங்கள் சாமி. எனவே இனிமேல் ஓய்வு எடுக்கணுமா, உழைச்சி களைச்சிட்டோமா, நல்லா உட்காந்து தவம் பண்ண. இனிமேல் போய் பெட்ஷீட் எடுக்கிறது, உதறது, இதெல்லாம் பண்ண வேண்டாம். அவங்கள நினச்சி ரசித்து சந்தோஷமாக இரு. இதுதான் உண்மையான